திருச்சிற்றம்பலம். நீக்கி முன்யனை தன்னொடு நிலாவகை குரம்பயில் புகப் பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து நுகம் இன்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய் அற துகள் அறுத்து எழுதரு சுடர் சோதி ஆக்கி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டெழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடன் ஒரு சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையமெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே திருக்கருவை 18 அந்தாதியை இயற்றியருடைய அரசகவி அதிவீர ராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவப்பிரியர்களே, உடம்பிலே ஒரு நோய் உண்டு, உயிரிலும் ஒரு நோய் உண்டு. உடம்பாகிய உயிரிலே வாதம், பித்தம், சிலோத்துமம் என்று சொல்லக்கூடிய அவைகளால் வரக்கூடியது. உயிரை பற்றிய நோய் ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை என சொல்லக்கூடிய இந்த நோய் தீர்ந்தால்தான் இந்த உயிரானது சிவத்தை அடையும். ஒரு நோய் என்று இருந்தால் அதற்கு மருந்து என உண்டு. அந்த மருந்து என சொல்லக்கூடியது சைவத்திலே இரண்டாக வைத்து சொல்லப்படுகிறது, தோத்திரமும் சாத்திரமும். தோத்திரம் சாத்திரம் என்பது என்ன என்றால் நம்முடைய பிறவிப்பிணிக்கு மருந்தாக அது அமைகிறது. சாத்திரம் என சொல்லக்கூடியது நோயை நீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. அது சிறிது கசப்புத்தன்மை இருக்கும், நோய்களிலே கசப்புத்தன்மையும் இழுக்கும். எனவே சாத்திர நூல் என சொல்லக்கூடியது கசப்பு மருந்து போன்றது. தோத்திரம் என சொல்லக்கூடியது கசப்பு மருந்தை பொதிந்த இனிப்பு போல, ஸ்வீட் கோட்டட் மெடிசன் என்று சொல்வார்கள். உள்ளே மருந்து இருக்கும், மேலே இனிப்பை பூசி இருப்பார்கள். இது போன்று இருப்பதுதான் தோத்திரங்கள் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இந்த தோத்திரம் என சொல்லக்கூடிய ஒன்றினை நாம் எந்த அளவிற்கு இறைவனுக்கு நாம் அந்த நெறியிலே நிற்கிறோமோ, புகழினை பாடுகின்றோமோ, அந்த அளவிற்கு அந்த மருந்து துரிதமாக வேலை செய்து நம்முடைய உடல் பிணி மட்டுமல்லாது உயிர் பிணியையும் தீர்க்கும். அந்த வகையிலே அவனது பொருள் சேர் புகழினை நாம் சிந்தித்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே இறைவனது பொருள்சேர் புகழினை பேசுகின்ற நூல்களிலே ஒன்றாக இருக்கின்ற அதிவீர ராம பாண்டியனார் அருளி செய்திருக்கிற திருக்கருவை 18 அந்தாதியை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த திருக்கருவை 18 அந்தாதியிலே 9வது பத்திலே இன்று 7வது பாடல், அதாவது 87வது திருப்பாடல். திருக்கருவை 18 அந்தாதியிலே 87வது திருப்பாடல் வீடக்கை என்று தொடங்குகின்ற திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்கிறோம். இறைவனது பொருள்சேர் புகழினுடைய பேசுகின்ற நூல்களில் நாம் தோய்வு கொள்ளத்தான் நமக்கு அது பெரும் விருந்துக்கு நமக்கு அது வழிவகுக்கும்.
அந்த பேரானந்த இன்பத்தை அனுபவிக்க இந்த தோத்திரங்கள் நமக்கு துணை செய்யும். இந்த தோத்திரங்கள் அவசியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே 9வது தந்திரத்திலே 28வது பகுதியாக தோத்திரம் என்று தனி பகுதியை செய்திருக்கிறார். திருமந்திரத்துல 9வது தந்திரத்தில் 28வது தொகுப்பிலே தோத்திரம் என்று தனியாகவே செய்திருக்கிறார். அதில் தோத்திரத்தினுடைய விஷயங்கள் பூரா அழகாக தெளிவாக திருமூல தேவநாயனார் நமக்கு உணர்த்துவார். அதிலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். திருக்கையிலே ஒரு வெள்ளை யானை மீது ஒருவரை ஏற்றி பின்னே இருந்து இருவர் சாமரை வீசவும், கீழே இருந்து கொண்டு சுற்றி இருப்பவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கைகளை தலைக்கு மேலாக கூப்பி நிற்கவும், சில தேவ மாதர்கள் கையிலே பொன்தட்டு எடுத்து அதிலே இந்திரலோகத்திலே இருக்கின்ற பஞ்ச தருக்களிலே இருக்கின்ற மலர்களை எடுத்தால் நாம் அந்த யானையின் பிடரி மேல் அமர்ந்திருக்கின்ற ஒரு மேல தெளித்து எல்லோரும் ஆனந்தத்தினாலே அரகரா சிவசிவா என சொல்லி அந்த யானை மேல் வைத்து ஒருவரை அழைத்து செல்கிறார். அப்பொழுது ஒருவர் வந்து கேட்கிறார், திருமூலத்தை வந்து கேட்கிறார், இப்படி ஒருவர் யானை மேல் ஏற்றி பின்னே இருந்து சிலர் தவறி வீச கீழே இருந்து கொண்டு சுற்றி இருந்து கொண்டு அவர்கள் மேல் மலர்களையும் தூவி சிவநாமத்தையும் சொல்லிக்கொண்டு ஆனந்த களிப்புடன் இசையோடு ஆகிய வாத்தியங்களுடன் அழைத்து செல்லுகின்றார்களே, இப்படி யானை மேல் ஏற்றி அவருக்கு இப்படி உபச்சாரம் செய்வதற்கு என்ன காரணம் என கேட்கிறார். அதுக்கு திருமூல நாயனார் சொல்கிறார், இந்த யானை மேல் படகையிலே அமர்ந்து இப்படி கௌரவமாக அழைத்து வரப்படுவோர் யார் என்று சொன்னார், பூ உலகத்திலே இறைவனது பொருஷேர் புகழினை நன்றாக எடுத்து பாடியவர். எனவே இறைவனது பொருஷேர் புகழினை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களை இறைவனானவன் யானை மேல் அங்கே அமர வைத்து பல உபச்சாரத்தோடு கொண்டு செல்வார். இதைத்தான் திருமூல தேவநாயனார் அழகாக சொல்லி காட்டுகிறார். மண்ணும் மலைபோல் மத வாரணத்தின் மேல், வாரணம்னு யானை, மண்ணும் மலைபோல் மத வாரணத்தின் மேல் இன்னிசை பாட இருந்தவர் யார் எனில், முன்னியல் காலம், பூலோகத்தில் அவர் இருக்கின்ற பொழுது முன்னியல் காலம் முதல்வனார் நாமத்தை பண்ணினர் என்றேதம் பாடறிவேரே, என்றேதம் பாடல். அவரது யானை மேல் படகையில் அமர்ந்திருக்கின்றவரது நிலையினை இப்படி அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லி காட்டுகிறார். மண்ணு மலைபோல் மத வாரணத்தின் மேல் இன்னிசை பாட இருந்தவர் யாரெனில், முன்னியல் காலம் முதல்வனார் நாமத்தை பண்ணினர் என்றே தம் பாடறிவீரே. இப்படி 9வது தந்திரத்திலே திருமூல தேவநாயனார் சொல்லி காட்டுகிறார். திருமூலர் வாக்கு அது சிவ வாக்கு. இறைவனது சோத்திரத்தை பாடியவர்கள் யானை மேல் அமர்த்தப்பட்டு கௌரவத்தோடு அழைத்து வருவர் என்பதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவஞ்சக்கரத்திலே இருக்கின்ற பொழுது நம்முடைய பெருமான் யானையை அனுப்பி உலகோர் காணும்படியாக சுந்தரரை யானை மேல் ஏற்றி கைலைக்கு வளர்த்துள்ளனர். அப்படி கைலைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யானை மேல் வருகின்ற பொழுது யாரெல்லாம் சுற்றி நின்றார்கள், என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை நம்முடைய 7வது திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநொடித்தான் மலை அந்த பதிகத்திலே எப்படி கௌரவமாக அழைத்து வரப்பட்டேன் என்பதை அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளிலும் திருவாக்கிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். சேக்கிழார் பெருமானும் வெள்ளானை சருக்கத்திலே விளக்கமாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த தோத்திரம் என சொல்லக்கூடியது அது நமக்கு பெருவாழ்வை தரக்கூடியது. அப்பேற்பட்ட பெருவாழ்வை தரக்கூடிய அந்த தோத்திரத்தை இறைவனானவன் விரும்பி கேட்கிறான். தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். இறைவன் யார் பக்கம் நெருங்குகிறான், இறைவன் யார் பக்கம் நெருங்குகிறான் என்று கேட்டு ஒரு வினாவை எழுப்புவது போல் ஒரு அழகான செய்தியை தாய்மான சுவாமி சொல்லி காட்டுகிறார். இறைவன் எதற்காக நெருங்கி வருகிறான்? பாட்டுக்கோ அன்பினுக்கோ பக்திக்கோ அன்பர் தங்கள் நீட்டுக்கு எல்லாம் குறுகி நின்றாய்.
பராபரமே குறுகி நின்றாய் பராபரமே. நீ எதற்கெல்லாம் குறிகருவாய்? பாட்டுக்கோ, உன்னை நோக்கி துதி செய்கின்ற பாடலுக்கோ, அன்பினுக்கோ, தன் வயசம் அழிந்து தன் வயம் அழிந்து அப்படியே இறைவன் மீது காதலாகி கசிந்து நிற்கின்ற அன்பினுக்கோ, பக்திக்கோ, இமைப்பொழுதும் உன்னை விடாது சிந்தனை செய்து பூசணை செய்து கொண்டிருக்கின்ற அந்த பக்திக்கோ, அன்பரம் நீட்டுக்கு, நீட்டுன்னு இந்த இடத்துல சரிய நிலையில நிற்பது, சிவத்தொண்டு செய்பவர்கள். எனவே இப்படி அன்பர்கள் செய்கின்ற தொண்டுக்கோ, எப்படி பாட்டுக்கோ, அன்பினுக்கோ, பக்திக்கோ, அன்பர்கள் நீட்டுக்கோ, இதுல எதற்கு அவன் நிற்கின்றான்? எல்லாவற்றிற்கும் அவன் நெருங்குகிறான். அதுதான் நீட்டுக்கு எல்லாம் குறுகி நின்றாய் பராபரமே. நீ பாட்டுக்கு, அன்பினுக்கு, பக்திக்கு, சரிய நிலையில இருக்கின்ற அந்த சிவத்தொண்டுக்கும் நீ குறுகி நிற்கின்றாய், பரம்பொருளை. எனவே நாளுக்கும் அவன் சிவன் அருள்புரிந்து நெருங்கி வருகிறான். அதில் முதலாவதாக சொல்லப்படுவதை தாய்மான சிவன் தன்னுடைய திருவாக்கிலே பாட்டுக்கோ என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். பாட்டுக்கு என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பாடுவது என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அது பெரிய பேரு கிடைக்கும். ஆகையினாலேத்தான் சைவத்தின் கண்ணே நமக்கு 12 திருமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமுறைகள் என சொல்லுகின்ற பொழுது சில குழந்தைகளுக்காக இப்போ ஒரு செய்தியை சொல்றேன். உங்கள் எல்லோருக்கும் பெரியவர்களுக்கு தெரியும், அடியார்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லக்கூடிய அந்த செய்தி குழந்தைகளுக்கு பயன்படும் என்ற நோக்கிலே சொல்லுகிறேன். 12 திருமுறைகளுக்கு பெயர் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். 12 திருமுறைகளுக்கும் பெயர் என்ன? ஞானசம்பந்தர் அருளிய 1 முதல் 3 திருமுறைகளுக்கு அதிலே திருக்கடைக்காப்பு என்று பெயர். ஞானசம்பந்தர் வாக்குக்கு திருக்கடைக்காப்பு. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற 4, 5ஆம் திருமுறைக்கு தேவாரம் என்று பெயர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறைக்கு திருப்பாட்டு என்று பெயர். நம்ம மொத்தத்துல தேவாரம்னு சொன்னாலும் மூவர் வாக்குக்கு திருக்கடைக்காப்பு, தேவாரம், திருப்பாட்டு என்று பெயர். மணிவாசகர் அருளி செய்த 8வது திருமுறையிலே உள்ள திருவாசகமும் திருக்கோவையாரும், அதுக்கு பேர் திருவாசகம், திருக்கோவையார். 9 அருளி செய்திருக்கின்ற 9ஆம் திருமுறையிலே இருக்கின்ற தெய்வ பணுவலுக்கு திருவிசைப்பா மாலை. இப்ப நான் சொல்லக்கூடிய பொண்ணுதான் அதனுடைய பேர் ஆதியிலே இருந்தது. இப்ப நாம எல்லாம் சுருக்கிட்டோம், திருவிசைப்பா மாலைன்னு யாரும் சொல்றது இல்லை, திருவிசைப்பா முடிச்சிருக்கணும். எனவே 9 அருளி செய்திருக்கின்ற அந்த ஞான பணுவல் திருவிசைப்பா மாலை, திருப்பல்லாண்டு. இந்த 2 திருவிசைப்பா மாலை, திருப்பல்லாண்டு. திருமூல தேவனார் அருள் செய்திருக்கிற திருமுறை அந்த 10ஆம் திருமுறைக்கு திருமந்திர மாலை. திருமந்திர மாலை, திருமந்திர மாலை என்றுதான் நூல்களிலே குறிப்பிடுது. 12 அருள் செய்திருக்கின்ற இந்த 11ஆம் திருமுறையில இடம்பெற்றிருக்கிற ஞான பணுவர்களுக்கு பிரபந்த மாலை அல்லது பிரபந்த திரட்டு, பிரபந்த மாலை தான் என்று நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு. எனவே 11ஆம் திருமுறைக்கு பிரபந்த மாலை என்று கூறுகிறது. சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கின்ற 12ஆம் திருமுறை அது திருத்தொண்டர் புராணம். ஆதியிலே திருத்தொண்டர் புராணம் தான் இருந்தது, பின்னாளிலே அது பெரிய புராணம் என்று மாறியது. எனவே இந்த பெயர்களை சைவத்திலே மரபுப்படி சொல்ல வேண்டிய பெயர்கள் திருக்கடைக்காப்பு, தேவாரம், திருப்பாட்டு, திருவாசகம், திருக்கோவையார், திருவிசைப்பா மாலை, திருப்பல்லாண்டு, திருமந்திர மாலை, பிரபந்த மாலை, திருத்தொண்டர் புராணம் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதிலே 11 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் அங்கே அருளி செய்திருக்கிறார். 11 திருமுறைகள் வரை, மன்னிக்கணும், 11 திருமுறைகள் வரை தான் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் தொகுத்தது. பிற்காலத்தில் தான் அனபாய சோழனால் பெரிய புராணம் 12வது திருமுறையாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல 11 திருமுறைகளிலே அந்த 11 திருமுறைகளை அருளி செய்தவர்கள் அங்கே 12 ஞானாசிரியன்மார்கள். 12 ஞானாசிரியன்மார்கள். அந்த 11ஆம் திருமுறையிலே இருக்கிற 12 ஞானாசிரியன்மார்களிலே பட்னத்தார் என்று சொல்லக்கூடியவர் மிகுந்த சிறப்பினை உடையவர். பட்னத்தார் என்று சொல்லக்கூடியவர்
மிகுந்த சிறப்புடையவர். அவர் எந்த அளவிற்கு சிறப்பு உடையவர் என சொன்னார், நம்முடைய தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லுகின்ற பொழுது, ஒட்டுடன் பற்று அன்றி உலகை துறந்த செல்வன் பட்டினத்தார் பத்திரகிரியார் பண்பு உணர்வது என்னாளோ. தாய்மான சுவாமிகள் சில ஞானாசிரியன்மார்களுக்கு திருதி சொல்லி இருக்கிறார். அதுல பட்டினத்தடிகளுக்கு வரக்கூடிய திதி, ஒட்டுடன் பற்று அன்றி உலகத் தொடக்கோடு எந்த பற்றும் இன்றி உலகை துறந்த செல்வன். உலகை திறந்த செல்வன். ஒரு தரித்திரன் ஒருவன் பொன்பொருள் மேலோ உலக மேலோ வெறுப்பது இயலும். ஆனால் பிறப்பாலும் இருக்கின்ற நிலையாலும் பெரும் செல்வந்தர் பட்டினத்தார். பெரும் செல்வந்தனாக இருந்தும் செல்வம் குவிந்து கடந்தும் மலிந்து கடந்தும் கூட அவர் துறந்தார். அதனால்தான் சொல்லுகின்ற பொழுது துறந்த செல்வன் அப்படிங்கிறார் நம்முடைய தாய்மான சுவாமி. ஒற்றுடன் பற்றியின்றி உலகை துறந்த செல்வன் பட்டினத்தார் பத்திரகிரியார் பண்பு உணர்வது என்னாலோ. பட்டினத்தார் பத்திரகிரியார் பண்பு உணர்வது என்னாலோ என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த பட்டினத்தார் பெருமை பெரிது. ஏன் பட்டினத்தாரோடு பத்திரகிரியாரை சொன்னார்னு சொன்னா, பட்டினத்தாரையே தன்னுடைய குருவாக பத்திரகிரியார் கொண்டார். இந்த இருவரிலே பத்திரகிரியார் தான் முதல்ல முக்தி பேர் பெறுகிறார். ஏன் முக்தி பேர் பெறுகிறார்னா, குரு பக்தி மலிந்திருந்தது. எனவே பட்டினத்தாரைய குருவாக கொண்ட அந்த பெருமையின் காரணத்தினாலே தான் அந்த பட்டினத்தாருக்கு முன்பாகவே அவரை குருவாக கொண்ட பத்திரகிரியார் முக்தி பேர் பெறுகிறார். அப்படி சிறப்புடைய அந்த பட்டினத்தாரனுடைய பெருமையை நாம் சிறிது சொல்ல வேண்டும். நான் சொல்வதனுடைய நோக்கம், பட்டினத்தார் என சொல்லக்கூடிய இன்று நான் பேசக்கூடிய சரிதம் 11ஆம் திருமுறையில வரக்கூடிய பட்டினத்தார். தனிப்பாடல் பட்டினத்தார் என்று ஒன்று இருக்கிறது. அவர் பெயர் பட்டினத்தார் என்ற பெயர் கொண்ட ஒருவராக இருக்கலாம். நான் அந்த ஆராய்ச்சிக்கே போகல. ஆனால் 11ஆம் திருமுறையில வரக்கூடிய அந்த திருமுறையிலே இடம்பெற்று இருக்கின்ற அந்த பட்டினத்தார் அவருடைய சரிதம் என்ன என்பதை நான் சொல்ல வேண்டும் என்று பிரியப்படுறேன். ஏன்னா தனிப்பாடல் இருக்கிறது, அது எந்த பட்டினத்தார் என்று தெரியவில்லை. பெயர் ஒற்றுமையாக இருக்கலாம். ஆனா பட்டினத்தார் என்பவர் யார் என்பதை முதல்ல நான் லேசா தெரிந்து கொள்றேன். முதலில் பட்டினத்தார் என்று சொல்லக்கூடியது அது காரண இருகுடி பெயர். காவிரி பூம் பட்டினத்திலே அவதாரம் செய்த காரணத்தினாலே அவருக்கு பட்டினத்தார் என்ற பெயர் வருகிறது. நான் கவனமா கேட்கொண்ட பகுதி. காவிரிப்பூம் பட்டினத்திலே அவர் திருவதாரம் செய்த காரணத்தினாலே, சோழ நாட்டில காவிரிப்பூம் பட்டினத்திலே அதன் அருகிலே இருக்கின்ற பல்லவனீஸ்வரத்திலே அவதாரம் செய்த காரணத்தினாலே பட்டினத்தார் என்று சொல்லப்படுகிறார். இந்த பட்டினத்தாருக்கு பட்டினத்து பிள்ளை என்ற ஒரு பெயர் உண்டு. செய்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். பட்டினத்து பிள்ளை என்ற பெயர் உண்டு. பிள்ளை என சொல்லக்கூடிய இந்த மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை, காளி பிள்ளை, சேஞ்சலூர் பிள்ளை தான் நம்ம சைவத்திலே சொல்லக்கூடிய மரபு இருக்கிறது. மூத்த பிள்ளை விநாயகர், இளைய பிள்ளை முருகப்பெருமான், காளி பிள்ளை ஞானசம்பந்தர், சேஞ்சலூர் பிள்ளை சண்டேஸ்வரனார். ஆனா இவற்றுக்கு வேறாக இன்னொருவர் பட்டினத்து பிள்ளையார் என்று ஒருவர் இருக்கிறார். இவருக்கு ஏன் பிள்ளையார், பட்டினத்து பிள்ளையார் என்று பெயர் வந்தது என சொன்னார், பட்டினத்திலே அவதாரம் செய்தவர். பிள்ளையார் என்பது தானியாகு பெயர். தானியாகு பெயர். தானியாகு பெயர்னா ஒருவர் எதை தன்னிடம் கொண்டாரோ அதை அவருக்கு பெயராக சொல்றது. ஒருவரிடம் பால் இருக்கிறது, பால்காரன் வருகிறார் என்றால் பாலு என சொல்லுகிறோம். ஒருவர் வீதியிலே கடலையை கையிலே வைத்துக் கொண்டு விற்க வருகிறார் என சொன்னால் கடலை என்று அழைக்கிறோம். இது தானியாகு பெயர் என்று பெயர். கையிலே சூலம் இருக்கின்ற காரணத்தினாலே தானியாக பெயராக இறைவனுக்கு சூலத்தான் பெயர். சடையிலே எப்பொழுதும் கொன்றை அணிந்திருக்கின்ற காரணத்தினாலே சிவத்திற்கு கொன்றையான் என்ற பெயர். எப்பொழுதுமே சடையை தரித்திருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய பெருமானுக்கு சடையன் என்ற பெயர் உண்டு. இதே போன்று இந்த காவிரிப்பூம்பட்டினத்திலே திருவதாரம் செய்த அந்த பெருமான் சிவத்தை பிள்ளையாக கொண்ட காரணத்தினாலே தானியாக பெயராகிய பிள்ளையார், பிள்ளையை உடையவர். எந்த பிள்ளையை உடையவர்?
சிவபெருமானையே தனக்கு மகனாக, சிவபெருமானையே தனக்கு பிள்ளையாக பெற்ற காரணத்தினாலே தான் அவருக்கு பட்டினத்து பிள்ளையார்னு பேர். சிவபெருமானையே தனக்கு மகனா வருவார். அந்த சரித்திரத்தை லேசா பார்ப்போம். காவிரி பூம்பட்டினத்துல, சோழ நாட்டில, அதன் தலைநகராகிய அந்த காவிரி பூம்பட்டினத்தில் பல்லவனீஸ்வரத்திலே சிவனேசர் என்பவருக்கும் ஞான கலாம்பிகை என்பவருக்கும் ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறந்தது. அவர்கள் தங்களுடைய உபாசன தெய்வமாகிய திருவெண்காடர் மேல் இருக்கின்ற அந்த பக்தியின் மிகுதியினாலே சிவனேசரும் ஞானாம்பிகையும் தங்களுக்கு பிறந்த அந்த திருக்குழந்தைக்கு திருவெண்காடர் என்ற நாமம் சாத்துகிறார்கள். அந்த திருவெண்காடராகிய அந்த திருக்குழந்தை 5 வயது பிராயத்திலே இருக்கின்ற பொழுது தந்தை மறைந்தார். தாயினுடைய அரவணைப்பிலேயே வளர்ந்து வருகிறார். தாய் அரவணைப்பிலே வளர்ந்து வருகின்ற தாய் அந்த குழந்தையை சைவ உலகமும் தமிழும் பயன்படுதல் வேண்டும் என்பதற்காக சைவ நெறியிலே வளர்க்கிறார். அந்த குழந்தைக்கு சிவதீட்சை, சிவபூஜை முதலான எல்லாம் செய்விக்க சிவஞானம் கூடியது. அப்படி சிவஞானம் கூடிய அந்த திருக்குழந்தை சரியான பருவத்திற்கு வந்த பின்பு அவருக்கு திருவெண்காடர் என்று பெயர் சாத்தப்பட்டது. ஏன்னா திருவெண்காடர் தான் அவருடைய உபாசனத்தை. அந்த திருவெண்காடருக்கு சிதம்பரம் செட்டியார் மகள் சிவகலை என்பவளை திருமணம் செய்து வைத்தார். சிதம்பரம் செட்டியார் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகள் சிவகலை என்ற அவர் அம்மையை திருமணம் செய்து வைக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த நேரத்திலே நம்முடைய பட்டினத்தார் தனக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்பதற்காக திருவிடைமருதூர் பெருமான் மீது தான் அடிக்கடி சென்று விண்ணப்பம் பண்றார். எனக்கு ஒரு குழந்தை பெயர் கொடு, புத்திர சந்தானத்தை கொடு என்று சொல்லி காட்டுகிறார். அந்த நேரத்திலே அந்த திருக்கோயிலே பூசணை செய்கின்ற, திருவிடைமருதூரிலே இருக்கின்ற அந்த பெருமானுக்கு பூசணை செய்கின்ற சிவாச்சாரியர்களில் ஒருவர் சிவசர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் இருக்கிறார். அந்த சிவசர்மன் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரியார் தான் ஏழ்மையுற்ற முன்பும் வறுமையுற்ற பின்பும் கூட சிவபூஜை விடாது செய்து கொண்டு வருகிறார். பட்டினியாக கிடந்தும் கூட அவர் சிவபூஜை செய்து வருகிறார். இப்படி இருக்கின்ற நேரத்திலே நம்முடைய திருவெண்காடர் தனக்கு புத்திர சந்தானம் இல்லை என்று நம்முடைய திருவிடைமருதூர் பெருமான், மகாலிங்க பெருமான் மீது அங்கே விண்ணப்பம் செய்ய, நம்முடைய சிவாச்சாரியராக சிவசர்மனிடம் கனவிலே சென்று, அன்பனே, நீ மிகவும் பஞ்சத்தினாலே நலிவுற்றாய். இதே நேரத்திலே என்னிடம் வந்து திருவெண்காடன் தனக்கு குழந்தை இல்லை என்று முறையிடுகிறான். ஆகையினாலே நீ இப்பொழுது பொழுது புலர்ந்ததும் அங்கே ஒரு வில்வ மரத்தின் அடியிலே நான் ஒரு குழந்தையாக இருப்பேன். குழந்தையாக இருக்கின்ற என்னை நீ எடுத்து இந்த திருவெண்காடர் அந்த வணிகர் செல்வனிடம் கொண்டு போய் நீ கொடுத்தால் அவன் மகிழ்வான். மகிழ்ந்து உனக்கு மகிழ்ச்சியால் பரிசும் கொடுப்பான். உன் வறுமையும் தீரும். அவனுக்கு புத்திர சந்தானம் இல்லை என்ற குறையும் தீரும் என்று அருளானையிட்டார். அதன்படிதான் காலையிலே எழுந்து இந்த சிவசர்மன் ஆனவர் வில்வமரத்தின் அடியிலே சென்று பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு திருக்குழந்தை இருக்க, அந்த திருக்குழந்தையை எடுத்து அங்கே நம்முடைய திருவெண்காடரிடம் சென்று இறைவனது ஆணையின்படி இந்த குழந்தையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என சொல்லி கொடுக்கிறார். உடனே பரமனே, அங்க இருக்கின்ற மருதமானரே தனக்கு குழந்தையாக வந்திருக்கிறார் என்று அகம் மகிழ்ந்து அதை கண்ணிலே ஒற்றிக்கொண்டும் தலைக்கு மேல் வைத்தும் அந்த குழந்தையை வைத்து ஆடி அவர்கள் இருவரும், கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து அந்த திருக்குழந்தைக்கு மருதமானர் என்ற திருநாமத்தை சாத்துகிறார்கள். அந்த மருதவாணர் தான் மகனாக வளர்ந்து வருகிறார். மருதவாணர் தான் குழந்தை. இப்படி இறைவனையே தனக்கு பிள்ளையாக வந்த காரணத்தினாலே தான் அவருக்கு பட்டினத்தார், பட்டினத்து பிள்ளை என்று அங்கே பெயர் வந்தது. தக்க பருவம் வந்தது. வளர்ந்து வர அப்படியே வாணிபத்தை மேற்கொள்ளுகிறார் நம்முடைய பட்டினத்தார். அப்படி பட்டினத்தை மேற்கொண்டுகின்ற அவர் ஒரு சமயத்திலே தன்னுடைய மகனாகிய மருதவாணரை மற்ற வணிகர்களோடு சேர்ந்து கப்பல் ஏறி வணிகம் செய்வதும்படியாக பொருளை கொடுத்து அனுப்புகிறார். தந்தையது கட்டளையின்படி செல்லுகின்ற மருதவாணர் அங்கே கப்பலில் ஏறி கடந்து சென்று அங்கே பொருளை ஈட்டுகிறார். பொருளை ஈட்டிய வணிகர்கள் அனைவரும் மீளவும் தாய் நாட்டுக்கு திரும்புகிறார்கள். அப்படி தாய் நாட்டுக்கு திரும்புகின்ற பொழுது மருதவாணர் தன்னுடைய சக வியாபாரிகளிடம் நோக்கி, நான் சிறிது காலம் இந்த தளத்திலே இருந்து வருகிறேன்.
நான் கொடுத்து அனுப்புகின்ற பொருளை என் தந்தையிடம் ஒப்படைத்து விடுங்கள் என சொல்லி சாக்கு மூட்டையை கொடுத்து இதை என் தந்தையிடம் ஒப்படைத்து விடுங்கள், பட்னத்து பிள்ளையிடம் ஒப்படைத்து விடுங்கள் என சொல்லி அந்த மருதவாணரானவர் என்ன செய்தார், அந்த பொட்டணத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்படி பொட்டணத்தை அங்கே கொடுத்து அனுப்புகின்ற பொழுது அங்கே எல்லோரும் கப்பல் தரையில வந்து இறங்குகிறார்கள். மருதவாணரை தான் காண வேண்டும் என்ற ஆவலோடு அங்கே வருகின்ற பொழுது சக வியாபாரம் மகன் வரவில்லை, அவன் ஈட்டிய பொருளை தந்திருக்கின்றான் என சொல்ல உடனே என்ன செய்தார், மகன் வரவில்லையா என சொல்லி சாக்கு மூட்டை அவிழ்த்து காட்டுகிறார். அதில் சாணத்தால் செய்யப்பட்டிருக்கிற வட்டமாக இருக்கின்ற அந்த எரு விராட்டியும் அவல் பொட்டணமும் இருந்தது. பொன்னோ மணியோ ஆடைகளோ எதுவுமே இல்லை, எரு விராட்டியும் அவல் கடலையும் மட்டும் இருந்தது. என்ன இது என சொல்லி பார்க்கின்ற பொழுது உள்ளே ஒரு ஓலை இருந்தது. அந்த ஓலை இருக்கின்ற பொழுது காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று இருந்த உடனே அது வாசக தீட்சியானது. அப்பொழுது அந்த நேரத்தில் பழிச்சென்று நம்முடைய திருவிடைமருதூர் பெருமான் அந்த மருதவாணரானவர் காட்சி கொடுத்து துன் என்று மறைந்து விட்டார். எனவே இந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று அங்கே அடித்தது தனக்கு வாசக தீட்சையாக மாறியது. இதே போன்று நிறைய இருக்கிறது. அங்கே நம்முடைய ஒவ்வொருவருக்கும் சும்மா இரு, அருணகிரிநாதருக்கு அது ஒரு வாக்கு. பட்ட கட்டையிலே பகற்குருடு போகுது கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாசக தீட்சை இருப்பதை போல நம்முடைய பட்டினத்தாருக்கு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு என்று வந்த போது மேலான ஞான நிலையினை அடைந்தார். மேலான ஞான நிலையினை அங்கே அடைகின்ற பொழுது அது பெருமானானவர் மீது மிகுந்த பக்தி கொண்டு அந்த தலத்திலேயே இருக்கிறார். இந்த காவிரி பூம்பட்டினம் தலத்தில் ஏனெனில் தன்னுடைய தாயை தான் தனிமையில் விடக்கூடாது என்பதற்காக தாய்ப்பாசத்தோடு இருக்கிறார். தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி, எப்பொழுதுமே தாயை விட்டு லேசில பிரியக்கூடாது. அது பெரிய அது பெரிய பாவம். அந்த தாய் மனம் துடிக்கும். எனவே என்ன செய்கிறார், அந்த தாய் உயிர் உள்ள வரை அந்த இடத்தை கடக்காம இருக்கிறார். சிவஞானிகளாச்சு பாசம் இருக்குன்னா சிவஞானிகளுக்கும் தாய் பாசம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உலகிலே இருக்கின்ற எல்லா தொடக்கையும் தொடர்வார்கள். ஞானசம்பந்த பெருமான் சிவபாத இருதயர் தோல்ல இருந்து வந்தார். அப்பொழுது தந்தை என்ற உணர்வு இல்லை அவருக்கு, ஒரு அடியவர் என்ற உணர்வு தான் இருந்தது. ஆனால் தாய் பகவதியை என்ன செய்கிறார், கடைசி வரைக்கும் அவர் வந்து வணங்குகிறார். தாய் உணர்வு தான், தாய்மைதான், தாய் தன்மை தான் மேலோங்கி நிற்கும் என்பதற்கு உதாரணம். ஞான சம்பந்தருக்கு யாருமே திருநீர் பூசினது கிடையாது. ஆனால் பகவதி அம்மையார் மட்டும் ஒன்றுக்கு 2 முறை பூசிடுவார். இன்னும் சொன்னா ஞான சம்பந்தர் யாரையும் கையெடுத்து வணங்கல, ஒரே ஒரு இடத்துல தாயை வணங்கி விட்டார். அதுக்கு விளக்கம் வேற இருக்கிறது, அது தனி வழக்கம். அப்ப அது சொன்ன நேரம் ஆயிடும். எனவே இந்த தாய்மை என சொல்லக்கூடியது அது விடாத பந்தம், உடல் தொடக்கு இருக்கின்ற வரைக்கும் அது அந்த பந்தம். பின்பு தாயினுடைய அந்திகாலம் வருகின்ற வரை இருந்து தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்தார். நான் சுருக்கமா சொல்றேன். வாழைத்தாரை வைத்து அந்த தாயினுடைய சிதைக்கு, அந்த தாயினுடைய உடலுக்கு சிதை ஊட்டினார் என்றெல்லாம் சரித்திரம் வரும், அது உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்பு அந்த தலத்திலே இருந்து நம்முடைய பட்டினத்தார் ஒவ்வொரு தலமாக அங்கே செல்லுகிறார். ஒவ்வொரு தலமாக செல்லுகின்ற பொழுது இறைவன் மேல மிகுந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு, பெருமானே உன்னை என்னோடு அழைத்துக் கொள்ளும், எனக்கு மேலான சிவபேர் கொடும் என கொடுக்க, சிவபெருமானானவன் நீ ஆற்ற வேண்டிய தொண்டு ஞானப்பொங்கல் உலகிற்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப எப்பொழுதுதான் முக்தி கொடுப்பீர்னு கேட்கிறார் பட்டினத்தார். அப்பொழுது இனிப்பு இல்லாத நாமக்கரும்பு என சொல்லக்கூடிய வடிவத்துல கரும்பு மாதிரி இருக்கும், ஆனா இனிப்பு இருக்காது, நாமக்கரும்புன்னு சொல்லுவாங்க. இந்த கரும்பை கையிலே கொடுத்து நீ இதை ஒவ்வொரு தலமாக இந்த கரும்பை ஏந்தி செல், ஒரே ஒரு தலத்தில் மட்டும் இந்த கரும்பு இனிக்க தொடங்கும், அந்த இடத்திலே முக்தி தருவோம். உடனே பட்டினத்தார் கையிலே கரும்பை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு தலமாக போறார். அதனால்தான் பட்டினத்தாருக்கு அடையாளம் கையில கரும்பு இருக்கும். அப்படி சென்ற பின்பு திருவொற்றியூர் என்ற தலத்திற்கு வருகிறார். பல தலங்களுக்கு சென்று ஞானப்பன்வல் பாடுகிறார்.
இங்க திருவொற்றியூர் என்ற ஒரு தலத்திற்கு வருகிறார். அந்த திருவொற்றியூர் என்ற தலத்திற்கு வருகின்ற அந்த இடத்திற்கு முன்பாக ஞானப்பணு பிரபந்தங்கள் 5 நமக்கு கிடைத்திருக்கிறது. பட்னத்தார் அருளி செய்த ஞான பிரபந்தங்கள் கோயில் நான்மணி மாலை, திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை, திரு கழுமல மும்மணிக்கோவை, திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி, திருவொற்றியூர் ஒருபா ஒருவர். இந்த திருவொற்றியூரிலே அவர் இருக்கின்ற பொழுது ஒரு சின்ன நிகழ்வு நிகழ்கிறது. அவர் சித்தர் போல் ஆகிவிட்டார். நல்ல செயல்களை செய்கிறார். ஒரு செயலை சொல்றேன். அப்படியே நம்முடைய பட்டணத்தார் நினைச்சுவார், குழந்தைகளை எல்லாம் நினைப்பார், என்பக்கம் வாருங்கள், என்பக்கம் வாருங்கள் என சொல்லிக் கொண்டு இருக்கின்ற போது பார்த்தால் அதுவும் மேற்கே பாருங்கள் பார். தங்கள் மத்தியிலே இருந்த பட்டணத்தார் திடீர்னு மேற்கு இருந்து வருவார். எப்படி நம் மத்தியிலே இருந்தால் எப்படி மேற்கு கொண்டு வருவார்? பிறகு குழந்தைகளை எல்லாம் அழைப்பார். எல்லோரும் இங்கே குழி தோண்டுங்கள் பார். குழியை தோண்டுவார். குழிக்குள்ளே போய் தான் அமர்ந்து கொண்டு என்மேல் மண்ணை போட்டு மூடுங்கள் பார். எனவே இந்த தோண்டப்பட்ட குழிக்குள்ளே பட்டணத்தார் அமர்ந்து கொள்வார். குழந்தைகள் எல்லாம் மண்ணால மூடும். மூடிய பின்பு திடீரென்று பார்த்தால் கிழக்கே இருந்து வருவார். இப்படி பல முறை தான் குழிக்குள்ளே இருக்க குழந்தைகள் மணலால் மூட பல முறை என்ன செய்கிறார்? அவர் வேறு திசையிலிருந்து வருகிறார். குழந்தைகளுக்கு இப்படி அதிசயத்தை காட்டி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்து கொண்டே இருந்தார். பின் ஒரு நாளிலே, குழந்தைகளை இப்பொழுது வாருங்கள், நான் குழியிலே அமர்ந்து கொள்ளுகிறேன், நீங்கள் எல்லோரும் என் மேல் மண்ணை போட்டு மூடுங்கள் என்று வழக்கம் போல் சொல்ல, அந்த தோண்டப்பட்ட குழிக்குள்ளே பட்டணத்தார் அமர்ந்தார். குழந்தைகள் எல்லாம் மணலை நிரப்பினார்கள். மணலை நிரப்பி சிறிது நேரம் கழித்து பார்த்தால் கிழக்கிருந்தும் வரவில்லை, மேற்கிருந்தும் வரவில்லை, தெற்கிருந்தும் வரவில்லை, வடக்கிலிருந்தும் வரவில்லை, வானத்திலிருந்தும் வரவில்லை, காணவே இல்லை. ஐயோ, சுவாமிகளுக்கு என்ன ஆனதோ என்று அந்த குழந்தைகள் எல்லாம் பதறி தாங்கள் மூடிய மண்களை அப்படியே பிரித்து வெளியே தோண்டுகிறார்கள். மூடிய மண்களை எல்லாம் அங்கே வெளியே எடுத்த பொழுது அந்த குழிக்குள்ளே சிவலிங்கம் ஒன்று இருந்தது. சிலா விக்கிரகம் சிவலிங்கம் இருந்தது. அப்படியே சிவத்தோடு ஐக்கியமாகி விட்டார். சிவத்தோடு ஐக்கியமாகி விட்டார். ஆகையினாலே தான் பட்டினத்தடிகள் இறைவனோடு இரண்டரை கலந்த இடம் திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூர் வைத்துத்தான் அந்த பெருமானுக்கு முக்கிய பேர்கள். ஒரு ஞானாசிரியர் ஒருவர் சிவத்தோடு கலந்ததை காட்டுவதற்காகத்தான் இந்த சரிதத்தை வைத்து சிவஞானிகளை உடல் தகனம் செய்கின்ற இடத்திலே, சிவஞானிகள் உடலை அங்கே செய்கின்ற இடத்திலே சிவலிங்கம் வைப்பது உண்டு. எனவே சிவமாம் தன்மை ஆகிவிட்டார் என்று அங்கே அப்படி சொல்லப்படும். இப்படியாக இருக்கிற அந்த பெருமான் பட்டினத்தார் கோயில் நான்மணியில அப்படி சொன்னார். எதுக்கு ஏன் சொல்றேன்னா, பல செல்வங்களை தான் வைத்திருந்தும் அதை விரும்பாது என்ன செய்தார் பட்டினத்தார்? சிவத்தொண்டையே விரும்பினார் பட்டினத்தார். இதே போலத்தான் நம்முடைய கருவாபுரியை வைத்தாண்ட அதிவீரராம பாண்டியனும் அப்படித்தான். எவ்வளவுதான் அரச வாழ்வு போகத்திலே தான் இருந்தாலும் கூட அதை விரும்பாது இறை இன்பத்தையே விரும்பினார். இது பட்டினத்தாரோட ஒப்பிட்டு தான் சொல்றேன். அதுக்காகத்தான் நான் பட்டினத்தார் இதை சொல்லி இருக்கிறேன். பட்டினத்தார் கோவில் நான்மணி மாலையில சொல்றார், வெண்கொற்ற கொடையிலே நான் அமர்ந்து கொண்டு நல்ல ஆட்சியை செய்வதை காட்டிலும் எல்லா படைகளும் சூழ நான் பெரும் பலத்தோடு அமர்ந்திருந்த போதிலும் நான் அதையெல்லாம் எனக்கு இன்பம் தருவது இல்லை. பெருமானே, உன்னுடைய ஆலயத்திற்கும் உன்னுடைய அடியவர்களுக்கும் தொண்டு செய்து பிச்சையேற்றி உண்டாலே அது எனக்கு பேரானந்தம் தரும். அரச வாழ்வை விட உனக்கும் உன் அடியார்களுக்கும் தொண்டு செய்து பிச்சை ஏற்பது உண்பதுதான் எனக்கு பெரும் களிப்பு ஏற்படும் என்று நம்முடைய பட்டினத்தாரே 11ஆம் திருமுறையில சொல்லி காட்டுகிறார். குடை கொண்டு இவ்வையம் எல்லாம் குளிர்வித்து எரிபோல் திகிரி படை கொண்டு இகழ் தெரும் பார்த்திவராவதி நான் மன்னனாக இருப்பதை காட்டிலும் பைம்பொற்கொன்றை தொடை கொண்ட வார்சடை அம்பலத்தான் தொண்டர்க்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு உண்டு இங்கு வாழ்தல் களிப்புடைத்தே. எனவே உனக்கு அடியவருக்கு நான் தொண்டு செய்வது வாழ்வதுதான் எனக்கு மிகுந்த களிப்பினை தரும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். அத்தோடு மட்டுமல்லாது அதே பட்டினத்தடிகள் இந்த திருவிடை மருதூர் மும்மணி கோவில ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். மானுடர்களே, நான் உய்ந்து விட்டேன், நீங்கள் உய்கின்ற மார்க்கம் இன்றும் மேற்கொண்டீர்களா?
ஐயோ வாழ்நாளை வினையே கழிக்கின்றீர்களே என்று பட்டினத்தார் 11ஆம் திருமுறையில திருவிடை மருதூர் மும்மணி கோவில் சொல்றார். அந்த வீடு பேறு கிடைப்பதற்கு, பெரும்பேறு கிடைப்பதற்கு நான் சொல்கின்ற மார்க்கத்தை, என்னுடைய உபதேசத்தை நீங்கள் கவனித்து நீங்கள் அனுபவத்திற்கு கொண்டு வாருங்கள் நமக்கு ஒரு உபதேசம் பண்றார். 11ஆம் திருமுறை திருவிடை மருதூர் மும்மணி கோவில். காணீர் கதி ஒன்றும் ஆறறிவு பெற்றும் கூட உன்னுடைய உடலுக்கோ உன்னுடைய உயிருக்கோ ஒரு நிலைபேறு பெறும்படியாக ஒரு சாதனத்தை மேற்கொண்டிருக்கிறாயா? காணீர் கதி ஒன்றும், ஒரு அந்த முக்திக்குரிய சாதனத்தை எதையும் நீ மேற்கொள்ளாமல் இருக்கின்றாய். முக்திக்குரிய சாதனம் முதன்மை பகுப்பு 2. ஒன்று ஞான மார்க்கம், மற்றொன்று யோக மார்க்கம். ஞான மார்க்கம், மற்றொன்று யோக மார்க்கம். யோக மார்க்கத்தில் இருந்தவர் தான் பெருமலையில குரும நாயனார் இருந்திருக்கிறார், நம்முடைய திருமல தேவ நாயனார் இருந்திருக்கிறார். அதனால யோக மார்க்கம் என்று ஒன்று. ஞான மார்க்கம் என்பது நம்முடைய அருளாளர்களுடைய நிலை. இதுல ஏதாவது ஒன்றை நீ கடைபிடித்திருக்கிறாயா? காணீர் கதி ஒன்றும் கல்லீர் எழுத்து அஞ்சும். 5 எழுத்தை குருவிடம் முறையாக உபதேசம் பெற்று நான் தடுப்பேற ஓதுகின்றீர்களா? 5 எழுத்து உணர்த்துகின்ற பொருளை உணர்ந்துகின்றீர்களா? 5 எழுத்தினுடைய பெருமையை அறிவீர்களா என சொல்லி அதை அழகா சொல்லிக்கார. கல்லீர் எழுத்தஞ்சும் வல்ல வண்ணம் பேணி திருப்பணி. சிவாலயத்திற்கும் சிவனடியார்களுக்கும் சென்று நீங்க தொண்டு செய்கின்றீர்களா? தொண்டு செய்த காரணத்தினாலே தானே தலகவதிக்கு உடனே பலன் கிடைத்தது, அப்பர் பெருமானுக்கும் நல்ல பெரும்பேறு கிடைத்தது. எனவே வல்ல வண்ணம் பேணீர் திருப்பணி. பேசீர் அவன் புகழ், அவனுக்கு புகழையாவது பாடுகின்றீர்களா? இவ்வளவு செய்கின்றீர்களா? ஆசைப்பட்டும் பூணீர் ருத்திராக்கம் சாதனம். நீங்கள் விரும்பி உங்கள் மேனியிலே அங்கே திருநீரை அணிந்து கொண்டு ருத்ராட்சத்தை அணிந்திருக்கின்றீர்களா? நீர் எங்கும் பூசுகிறீர், திருநீரும் உடலெங்கும் பூசினீர்களா? இத்தனை செய்யவில்லை. எனவே வீணீர், உங்கள் பிறப்பே உங்களுக்கு வீண். இப்படி இருந்தால் எளிதோ மருத பிரானார் கடல் மேவுவதற்கு. இப்படி ஒன்றும் செய்யவில்லை என்றால் அந்த மருதவன பெருமானை நீங்கள் சென்று அடையக்கூடுமோ என்று அந்த பாடலை உடனே சொன்னேன். காணீர் கதி ஒன்றும் கல்லீர் எழுத்தஞ்சும் வல்ல வண்ணம் பேணீர் திருப்பணி. பேசீர் அவன் புகழ் ஆசைப்பட்டு பூணீர் உத்திர சாதனம். நீர் எங்கும் பூசுகிறீர் வீணீர் எளிதோ மருத பிரானார் கடல் மேவுதற்கு. அதை சொல்லக்கூடியதிலே பேசீர் அவன் புகழ், அவனோட புகழை நீங்கள் பேசுகின்றீர்களா, கேட்கின்றீர்களான்னு கேட்கல. எனவே சைவர்களாகிய நாம் அந்த பரம்பொருளுடைய புகழினை நாம் பேசுதல் வேண்டும், அதை காதால் கேட்டல் வேண்டும். அவனது புகழினை எப்படி பேசுவது என்பதற்காகத்தான் ஞானாசிரியன்மார்கள் துதித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற அந்த ஞான பிரபந்தங்களிலே ஒன்றுதான் நம்முடைய அதிவீர ராம பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற திருக்கருவை 18 காதிலே. எப்படி பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்தாரோ அதே போல நம்முடைய அதிவீர ராம பாண்டியனார் பற்றை துறந்து நீங்களும் மேலான சிவப்பேறு பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு மார்க்கம் சொல்லுகிறேன் என சொல்லி 87வது பாடலை சொல்லி காட்டுகிறார். இந்த 87வது பாடல் என சொல்லக்கூடியது யாக்கை இழிவு. ஏன்னா இந்த மனுஷன் இந்த உடம்ப பெருசா நினைச்சிருக்கிறான், உடம்பினை பெரிதாக நினைக்கிறான். அது எப்படி நினைத்து பேணுதல் வேண்டும்? 5 புலன்கள் சுகத்திற்காக உடம்பை பேணுதல் கூடாது, 50 கூடாது. எப்போ உள்ளே சிவம் இருக்கின்றான் என்று அறிந்து உடம்பை பேணுதல் வேண்டும். உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பின் உள்ளே உருவொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. உள்ளே சிவம் இருக்கிறான் என்ற ஒன்று காரணத்திற்காக அதை பேணுதல் வேண்டுமே அன்றி உன்னுடைய சுகத்திற்காக 5 நுகர்ச்சிக்காக உடம்பை பெரிதென நினையாதே என சொல்லி நமக்கு அறிவுறுத்தி பண்ணுகிறார். யாக்கையினுடைய இழிவு. வீடக்கை மும்மலக் குளிசியை
விழிந்த பின் தீண்டா துடக்கை நோய் கனம் துணங்கையிட்டு ஆடுறும் அரங்கை நடக்கும் சூத்திரப்பாவையை நான் சுமந்து உழலல் கடக்க நீக்கி என்று அருளுவை கருவை உத்தமனே. இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது உடல். ஆகையினாலே இந்த ஊன் உடம்பின் மேல் இருக்கின்ற அந்த பற்றினை நீக்குதல் வேண்டும். ஊன் உடம்பிலே இருக்கின்ற பற்றினை நீக்குதல் வேண்டும். அதான் வீடக்கை ஊன் பொருந்தி இருக்கின்ற இந்த உடம்பை நாம் என்ன செய்தல் வேண்டும்? அதன் மேல் இருக்கின்ற பற்றை நாம் விடுதல் வேண்டும். அதனிலே இருக்கின்ற அந்த பற்றை நாம் விடுத்தல் வேண்டும். சிவஞானிகளுக்கு இந்த உடம்பு சுமையா இருக்கும். ஏன்னா இதற்கான் ஐம்பொறிகள் இருக்கிறது. இந்த உடம்பு அந்த 96 தத்துவங்களோடு இயங்குகிறது. இந்த உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கிறதுங்கிறது ஏற்கனவே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தத்துவங்களிலிருந்து நீங்களும் ஐம்பொறிகள் அதன் வயப்படக்கூடாது. அதனுடைய இருப்பிடம் உடம்பு. அதனால்தான் உடம்பை சிவஞானிகள் உணர்த்துவார்கள். திரு கைலாய பரவர் தர்மபுர ஆதீன குருமுதல்வர் குருஞான சம்பந்தர் சிவபோகச்சாரத்தில் இதை சொல்லி காட்டுவார். சிவத்தை அடைய விரும்புகின்ற சிவஞானிகளுக்கு அவர்கள் உடம்பே அவர்களுக்கு பகை போல் தெரியும். அதான் ரொம்ப முக்கியம். உடம்புதான் பகையாக தெரியும். அந்த சிவபோகச்சாரத்திலே குருஞான சம்பந்தர் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகம் பகையாவது அன்றி பகையுண்டோ மோகம் தவிர்ந்த முனிவோர்க்கு. என்ன அழகாக சொல்லியிருக்கிறார். ஆகம் பகையாவது அன்றி பகையுண்டோ மோகம் தவிர்ந்த முனிவோர்க்கு. இங்கு ஏகன் இருவர் அறியாத ஈசன் அருளல்லார் ஒருவர் துணையுண்டோ உரை. அங்கே பிரம்ம விஷ்ணுக்களால் அறிய முடியாத அவனை தவிர வேறு துணை நமக்கு உண்டோ என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே ஆகம் பகையாக இருக்கிறது. அதனால்தான் மணிவாசக பெருந்தகை தன்னுடைய உடல் பகை என்ற காரணத்தினாலே தான் நீத்தல் விண்ணப்பமே அருள் செய்தார். பிரபஞ்ச வைராக்கியம். இந்த நீத்தல் வைராக்கியத்தினுடைய நீத்தல் விண்ணப்பத்தினுடைய தலையான நோக்கமே அந்த உடம்பு பகை என்று அவர் நினைக்கின்ற காரணத்தினாலேதான். அதனால்தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகை தன்னுடைய நூல்களை சொல்லுகின்ற பொழுது உடம்பை தான் இன்னும் விடவில்லை என்று ஏங்கி பல சொல்றார். அந்த விளக்கத்தை பின்னால சொல்றார். மும்மல குலிஷியை ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் பற்றி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த உடம்பு இருக்கிறது. வீடக்கை உன் பொருந்திய சுமை பொருந்திய மும்மல குளிஷியை மும்மலங்களும் குடிகொண்டிருக்கின்ற இந்த கலனை விழிந்த பின் தீண்டா துடக்கை. இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிர் போன பின்பு யாருமே தீண்ட மாட்டார்கள். கண்கூடான உண்மை. இறந்தவனை கிரியை செய்வதற்கு உடம்பு எடுத்து முதல்ல குளிப்பாட்டணும். எல்லாரும் உடம்பை தொண்டு தூக்கி வர மாட்டாங்க. சில தொண்டு உள்ள படைத்தவர் நல்லவர்கள் தான் மனதில எந்த ஒரு கிளேசமும் இல்லாம தூக்குவான். எனவே உடம்பிலிருந்து உயிர் போயிட்டா நம்முடைய உடம்பினை யாருமே தீண்ட மாட்டார்கள். பேரினை நீக்கி ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பெயரம் என்று பெயரிட்டு சூரையன் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. ஆகையினாலே இந்த உடம்பு என சொல்லக்கூடியது திருவாவடுதுறை பண்டார சாஸ்திரத்திலே அழகாக ஒரு பெண்ணை சொல்லி காட்டுவா. கணவன்மாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க? நம்ம உடம்புல இருந்து உயிர் போயாச்சுன்னா எட்டு நின்றுத்தான் பார்த்து அழுவார்களை தவிர தொட்டு அழமாட்டார்கள். ஏன்னா உடம்பு அவளோட இழிந்தது. அதான் இங்க அழகா சொல்லி காட்டுகிறார். வீடக்கை மும்மல குளிசியை விழிந்த பின் தீண்டா 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 துடக்கை. இறந்த பின்பு தொடாப்படாது ஒதுக்கப்படுவது இந்த உடம்பு. நோய் கனம் துணங்கையிட்டு ஆடிரும் அரங்கை. எத்தனையோ வகையான நோய்கள் இருக்கிறது. அந்த நோய்களுக்கு இருப்பிடம் இந்த உடம்பு தானே. உண்மை தானே. நோய்களுக்கு இருப்பிடம் உடம்பு. அதனால்தான் உடம்பு இருக்கிற வரைக்கும் நோய் இருக்கத்தான் செய்யும். அதனால்தான் அழகா சொல்லிக்கிறார். நோய் கனம் துணங்கையிட்டு ஆடுரும் அரங்கை நடக்கும் சூத்திரப்பாவை. நடக்கும் சூத்திரப்பாவை. இந்த உடம்பு எப்படின்னா, இந்த பொம்மலாட்டக்காரன் என்ன செய்வான்?
ஒரு பொம்மை படிவத்தை வைத்து கயிறுகளை கட்டி தான் மறைந்து நின்று இந்த கயிறை ஆட்டுவான். இவன் ஆட்டுகின்றபடிதான் அந்த பொம்மை ஆடும். அந்த பொம்மை ஆடும். அது மரப்பாவையானாலும் சரி, தோல்பாவையானாலும் சரி. எனவே இந்த உடம்பு தோல்பாவை, சுதந்திரம் இல்லை. இறைவன் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி நம்மை இயக்குகிறான். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி நம்மை இயக்குகிறான். இதைத்தான் நம்முடைய சோபவ சாரத்திலும் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அழகா சொல்லி காட்டுகிறார். வன்மை புரி காயம் மரப்பாவை. வன்மை புரி காயம் மரப்பாவை. இது மரப்பாவை போன்றது. வினைக்கு ஈடாக அந்த உடம்பை அறம்பாவை என சொல்லக்கூடிய 2 கயிர்களால் இறைவன் மறைந்திருந்து ஆட்டுகிறான். வன்மை புரி காய மரப்பாவை தன்னை அரண் கண்மம் என்னும் சூத்திரத்தால் கட்டியே நன்மை திண்மை ஆட்டுவது நாடாது அறிவிலார் தம் செயலாய் நாட்டுதல் போல் உண்டோ நகை. எனவே இந்த உடம்பை அறம்பாவம் என்று சொல்லக்கூடிய அருங்கயிற்றினால் ஆட்டப்படுகின்ற ஒரு தோல் பாவை, சூத்திரப்பாவை. நடக்கும் சூத்திரப்பாவையை நான் சுமந்து உழலல் கடக்க நீக்கி என்று அருள்வை. இந்த உடம்பை விட்டு நான் எப்பொழுது நீங்கி உன்னை சாருவேன் என சொல்லி இறைவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான். இப்படி சார்வை. எனவே நடக்க நீக்கி என்று ஆழ்வை கருவை உத்தமனே. திருக்கருவையிலே கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கின்ற பெருமானே, எனக்கு இந்த உடலில் இருந்து என்னை நீங்கும்படியாக அருள் செய்வாயாக என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே ஒரு வங்கியில ஒரு நகையை பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறார். பாதுகாப்புக்கு வைத்தவர் அதை எடுக்கணும்னு சொன்னா வச்சவர் தான் வரணும். அந்த அட்டையை கொண்டு போய் அவர் மகன் தான் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். இதே போலத்தான் நம்முடைய உடம்புக்குள்ளே உயிரை வைத்தது சிவம். எனவே இந்த உடம்பை நாம் நீக்க வேண்டும் என சொன்னார் இறைவனானவர் அவன் வைத்தவன் தான் நீக்க வேண்டுமே தவிர நமக்கு அந்த உரிமை இல்லை. நமக்கு அது உரிமை இல்லை. ஆகையினாலே தான் அழகாக சொல்லி காட்டுகிற மணிவாசக பெருந்தகை சித்திலா 10ல இந்த உடம்பை விட்டு நீக்கணும். அறுக்கிலேன் உடல் துணிபட. இந்த உடம்பை நானே வாழால் அறுத்து கொண்டு நான் மாய்க்கவில்லையே. ஆர்க்கிலேன், தீப்புக்கு ஆர்க்கிலேன், அல்லது அக்னியிலே புகுந்து இந்த உடம்பை நான் அழித்துக் கொள்ள இயலவில்லையே. ஏன்னா அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையெல்லாம் கொன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ. இந்த உடல் பொருள் ஆவி உனக்கு தத்தம் பண்ணிட்டேன். ஆகையினால இந்த உடம்பை நான் அறுக்கிலேன் உடல் திடிபட. தீப்புக்கு ஆர்க்கிலேன் திருவருள் வகையறியேன். எனவே இந்த உயிரையும் உடலையும் பிரித்தல் உன்னுடைய கடப்பு. ஆனால் உன்னுடைய திருவருள் எப்படியோ எனக்கு தெரியவில்லை. போக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன். எனவே எந்த அளவிற்கு உடலை அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். இதே உடலுடைய அந்த யாக்கையினுடைய இழிவை சொல்லி அதை விடுபட வேண்டும் என்று திருச்சலகத்திலையும் 43வது திருப்பாடல்ல தீயில் வீழ்கிறேன் தின்வரை உருள்கிறேன். தீயில போய் என்னால் விழ முடியவில்லை. மலை உச்சிக்கு ஏறி உடலை அங்கே உருண்டு என்னுடைய உடலை அழிக்க இயலவில்லையே. ஆகையினால் நான் என்ன செய்வேன் என்று அந்த உடலினுடைய யாக்கையினுடைய இழிவை பற்றி அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதே போன்றுதான் நம்முடைய நூல்களிலே பல இடத்திலே உடம்பை பழித்து பல ஞானாசிரியன்மார்கள் பேசுவார்கள். ஏன்? இந்த உடல் இருக்கின்ற வரை அது பொறி வயப்பட்டிருக்கும். அந்த 96 வகை தத்துவங்களால் ஆட்டப்பட்டு கொண்டே இருக்கும். மாயையிலே மயங்கும். உடம்பே மாயாகாரிய பொருள். ஆகையினாலே தான் இந்த உடம்புதான் தடை என நினைப்பார்கள். அதற்காக என்ன செய்வார்கள் ஞானிகள்? நல்லா தெரிஞ்சுவிடணும். இந்த சப்தத்தாதுக்களால் ஆகிய இந்த உடம்பை 96 தத்துவங்களால் இயக்கப்படுகின்ற இந்த உடம்பை விசுத்த தேகமாக மாற்றி விடுவார்கள். ஞான உடலாக மாற்றி விடுவார்கள். இந்த உடல் வேறு, அந்த உடல் வேறு. அதான் கலையா உடலோடு சேரமான் கைலை போனார். கலையா உடல் என்ன உடல்? இந்த உடலோட கைலைக்கு போக முடியாது. இந்த உடலோட நரகத்துக்கு போக முடியாது.
சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு உடம்பு இருக்கிறது, நரகத்துக்கு போறதுக்கு ஒரு உடல் இருக்கிறது, சிவலோகத்துக்கு போறதுக்கு ஒரு உடம்பு. ஆனால் எப்படி என சொன்னால், இந்த உடம்பை தசைபுடி இந்த உடம்பினை விசுத்த தேகம் ஞான தேகமாக மாற்றி விடுவார். அப்படி ஞான தேகமாக மாற்றிய பின்பு ஒளிப்பழம்பாவார்கள். அதனால்தான் நம்முடைய சிவஞானிகள் எல்லாம் ஒளிப்பழம்பான வேணியை பெற்றிருப்பார்கள். இதையே அழகாக சேரமான் பெருமான் நாயனாரும் நம்முடைய நூல்களில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கையிலையை அடைந்த காக்கை பொன்னிறம் அடையுமா? பொன்வண்ண தந்தாதிலே சேரமான் பெருமான் ஈற்று பாடலை சொல்லி காட்டார். கையிலே அடைந்த காக்கை பொன்னிறம் அடையும். ஏன்னா அந்த உடலோடு போகாது, அது வேற தேகமாக மாறிடும். ஆகையினாலே அவர்கள் எல்லாம் ஞான தேகம் விசுத்த தேகத்தோடு போவார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமான் நாயனாரும் போனார்னா இந்த உடம்போடு போகல, கலையா உடலோடு சேரமான் கையிலே போனார்னா அது விசுத்த தேகம் ஞான தேகம் ஒளிப்பிடம். அது ஒளிப்படம்பாக சுந்தர சென்ற காரணத்தினாலே தான் கைலையின் அடிவாரத்திலே இருந்த உபமன்ய முனிவர் அந்த ஒளி போவதைத்தான் கண்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் பார்க்கல, ஒளிப்புலம்பா போறார். அந்த ஒளிப்புலம்பு தான் யார் என்று கேட்கின்ற பொழுது, சீடர்கள் கேட்ட பொழுது உபமன்யுடைய ஒரு சுந்தரன் அப்புறம் தான் சொல்வார். எனவே இந்த உடலை ஒரு சுமையாக, முத்திக்கு தடையாக சிவஞானிகள் கருதுவார்கள். அதைத்தான் இந்த திருப்பாடலே அழகாக சொல்லி காட்டுகிறார். வீடக்கை மும்மலக் குளிசியை விழிந்த பின் தீண்டா துடக்கை நோய் கணம் துணங்கையிட்டு ஆடுறும் அரங்கை. ஒரு நடனமாட வேண்டும் என சொன்னால் அதற்கு ஒரு சபை, ஒரு அரங்கம் இருக்கணும். இந்த நோய்கள்ல கூத்தாடக்கூடிய இடம் எதுன்னா நம்முடைய உடம்பு தான் நோய்களுக்கு கூத்தாடுகின்ற இடம். நோய்கணம் துணங்கைன்னா அது ஒரு நடனத்தினுடைய ஒரு வகை. துணங்கையிட்டு ஆடுறும் அரங்கை நடக்கும் சூத்திரப்பாவையை நான் சுமந்து உழலுகின்ற இந்த உடல், நான் சுமந்து உழலல் கடற்கணிக்கு என்று ஆழிவை. இந்த உடம்பினை சுமந்து நான் உழன்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையை நான் உடம்பை எப்படி கடந்து நீக்கி என்னை ஆளுவை என்று அங்கே கேட்டுக்கிறார். எனவே உடம்புக்குள்ளே உயிரை பாய்ச்சி அவன்தான் இந்த தோல் சதை பூத பரிணாமமாகி இந்த உடம்பில் இருந்து அவன் நீக்குவான். நீக்கித்தான் அங்கே விசுத்த தேகமாகுவான், விசுத்த தேகமாகும். அதனால்தான் திருநாளை போவார் அங்கே தில்லையிலே அக்னியிலே மூழ்கி எழுந்த பொழுது தில்லைவாழ் அந்தணர்களும் கண்டவுடனே வணங்கும்படியான நல்ல ஒளி தேகத்தை பெற்றிருந்தார், மொழி கோலத்தை பெற்றிருந்தார். மூர்த்தி நாயனார் சிவபெருமான் அப்படியே கையால் தடுத்த பொழுது ஒளி தேகத்தை பெற்றார் என்று கண்ணப்ப என்று சேகரார் பெருமான் சொல்லி காட்டுகிறார். கண்ணப்பனும் அப்படிதான், காண்பதற்குத்தான் அது நமக்கு தோற்றத்திற்கு அவன் வேடன் வடிவமை அன்றி அன்பு உருவானார் என்று சேகராரே சொல்லி காட்டுவார். எனவே இந்த உடம்பு தத்துவ கூட்டங்களோடு இருக்கின்ற பொழுது அது சிவத்தை அடைவதற்கு தடையாக இருக்கும் என சொல்லி அடுத்த திருப்பாடல் 88வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் எப்படி என சொன்னா, இறைவனிடம் நீங்காத ஒரு அன்பு கொண்டதுதான் நமக்கு மேலான ஒரு பலனை உடனே கிடைக்கும். எனவே அவனிடம் நாம் நீங்காத ஒரு அன்பை தான் நாம் கேட்டு பெற வேண்டும். உன்னிடம் நான் வைக்கின்ற அன்பை எனக்கு வலிமையாக கொடு என்று இறைவனிடம் கேட்க வேண்டும். இறைவனிடம் கேட்க வேண்டியது அன்பைத்தான். அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். ஊத்தி வாழரா முடித்த பால்வண்ணனே உனது பத்தி வேண்டுவது அன்றியே நரகிடை படினும் முக்தி வேண்டிலேன், துறக்கமும் வேண்டிலேன், முனிவர் சித்தி வேண்டிலேன், வேண்டிலேன் திஷா அதிபர் சிறப்பே. அழகாக எதை இறைவனிடம் கேட்க வேண்டும் என சொல்லி காட்டுகிறார். ஊத்தி வாழரா முடித்த பால்வண்ணனே, புள்ளிகள் பொருந்தி இருக்கின்ற ஒளியுடைய அங்கே படத்தை உடைய பாம்பினை அணிந்திருப்பவனே, அதான் உத்தி வாழரா முடித்த பால்வண்ணனே, உனது பக்தி வேண்டுவதே அன்றியே, உனது பக்தி மட்டும்தான் எனக்கு வேண்டும். செலுத்தக்கூடிய
அந்த பக்தி மட்டும்தான் எனக்கு. பக்தி என்பது இறைவனிடம் கொள்ளுகின்ற அந்த அன்புக்கு பேர் தான் பக்தி என்று பெயர். இறைவனிடம் கொள்ளுகின்ற அந்த அன்பு, அதாவது இறைவனுடைய திருவடி இருக்கிறதே, அதை எப்பொழுதுமே மனத்திலே நீங்கி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்காத ஒரு அன்பு. அதைத்தான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கின்றார். அந்த இறைவனிடத்தை நீங்காத அந்த அன்புதான் பெறணும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் காரைக்கால் அம்மையார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார். அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும்? அழகாக சொல்லி காட்டுகிறார். பெருமானே, எனக்கு வரக்கூடிய துன்பத்தை நீ நீக்காவிட்டாலும் பரவாயில்லை, சைவ நெறியிலே நின்று வீடு பேர் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அப்பொழுதும் உன்னை வெறுக்காமல் இருக்கும்படியாக நிறையான அன்போடுதான் இருப்பேன்கிறார். இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் விழிவில் என்பு வரா கோலத்து எரியாடும் எம்மனாருக்கு அன்பு வராது என் நெஞ்சு அவருக்கு. ஏன்னா இரவாத இன்ப அன்பை பெற்றிருக்கிறார். இந்த அன்பு எனக்கு அவருடைய அருள் கூடுவதற்கு தாமதித்தாலோ கிடைக்காமல் போனாலுமே எம்மனாருக்கு அன்பு அறாது என் நெஞ்சு, அவன் மேல் கொண்டிருக்கின்ற அன்பு எனக்கு ஒருபோதும் அங்கே நீங்குவதில்லை என்று அங்கு அழகா சொல்லி காட்டுகிறார். இந்த அன்பு என சொல்லக்கூடியது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். இதை போற்றி பகருடையிலே குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியர் சொல்லி காட்டுகிறார். உயிர்களுக்கு இறைவன் அன்பைத்தான் முதல்ல கொடுக்கிறார். போற்றி பகருடையில இந்த சாஸ்திர நூலிலே சொல்லி காட்டப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே இந்த போற்றி பகருடையிலே கூறியபடி அங்கே இறைவனிடத்தே இடையறாத அன்பு ஒன்றுதான் நாம் பெறுதல் வேண்டும். இந்த அன்பு என சொல்லக்கூடிய ஒன்றுதான் உயிரையும் சிவத்தையும் பிணிக்கின்ற கட்டுகின்ற கயிறு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கயிறு எப்பவுமே போச்சுன்னா இந்த பொருள் அந்த பொருள் பிரிஞ்சிடும். அப்ப இறைவனை விட்டு பிரியாம சைக்கிள்ல வைக்கக்கூடிய சுமை அந்த கயிறு நன்றாக இருந்தால்தான் அந்த சைக்கிளோடு அந்த மூட்டை பொருந்தி இருக்கும். கயிறு போச்சுன்னா மூளை கீழே விழுந்துடும், சைக்கிள் பிரிஞ்சிடும். இதே போல அன்புதான் உயிரையும் சிவத்தையும் கட்டக்கூடிய கயிறு என்பதை நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் திருவாரூர் மும்மணி கோவையில சொல்லி காட்டுவார். சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்ப நான் அமைத்தேன், வந்தனை செய்ய தலை அமைத்தேன், கை தொழ அமைத்தேன், பந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன். உன்னையும் என்னையும் பந்தப்படுத்தி கட்டுவதற்கு அன்பனும் கயிறை நான் வைத்திருக்கிறேன். பந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன், மெய் அரும்ப வைத்தேன், வெந்த வெந்நீர் அணி ஈஷற்கு இவை யான் விதித்தனவே. எனவே அந்த இறைவனுக்கு அவனை விட்டு அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த கயிறு ஒருபொழுதும் நீங்குதல் கூடாது. எந்த நிலையில நீங்க கூடாது. மேடு பள்ளத்துல போனாலும் சொல்லலாம், கயிறு லூசா விடாது. ஏத்தான் சொல்லி காட்டுகிறார். எப்படி? நரகிடைப்படினும், நான் நரகத்துல இருந்தாலும் கூட உன்னை என்ன செய்தல் மாட்டேன், நான் அன்போடு இருக்கும்படியாக எனக்கு பேற்றை கொடு. அதனால்தான் காரைக்கால் அம்மையார் கேட்டார், இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர்வெளியில் என்பரா கோலத்து எரியாடு எம்மனாருக்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவனுக்கு. இதைத்தான் நான் நரகத்திலே சென்று விழுந்தாலும் சரி உண்மையில இருக்கிற அன்பு குறையக்கூடாது. அதான் சொல்லி காட்டுகிறார். எப்படி? நரகிடைப்படினும் முக்தி வேண்டிலேன், நான் நரகத்துல போய் துன்பப்பட்டா எனக்கு முக்தி வேண்டும்னு கேட்க மாட்டேன், அப்பவும் எனக்கு உன் அன்பு வேண்டும் என்றுதான் கேட்பேன். அழகாக நரகிடைப்படினும் முக்தி வேண்டிலேன், துறக்கமும் வேண்டிலேன், சொர்க்காதி போகத்தை விரும்ப போவதில்லை. ஏன்? அது அறிவை அளிக்கக்கூடியது. பெரும் மகிழ்ச்சியும் பெரும் செல்வத்தையும் ஒருவனுடைய இயற்கை உணர்வை அது அழிப்பது, கெடுப்பது. ஆனால் தான் கையிலே இருந்த அந்த வில்வையில கிள்ளி போட்ட அந்த குரங்கை நீ சக்கரவர்த்தியா பூமிக்கு போன்னு சொன்ன உடனே அரசபோகம் அந்த இன்பம் உன்னை திருவடியை மறக்க செய்து விட மாட்டேன்பார். இதே போலதான் சேரமான் பெருமான் நாயனாரும் தயங்கினார், மூர்த்தி நாயனாரும் தயங்கினார். அதற்கு பின்புதான் இடையறாத அன்பு வேண்டும் என கேட்டு வரத்தை பேட்டுதான் அந்த பதத்துக்கு வந்தார்கள். எனவே அதிக மகிழ்ச்சியும் அதிக களிப்பும் என சொல்லக்கூடியது சிவனது திருவடியிலே இருந்து நம்மை பிசக வைப்பது. ஆகையினாலே தான் துறக்கமும் வேண்டிலேன், முக்தி பேரை வேண்டுவதில்லை, முனிவர் சித்தி வேண்டிலேன்,
முனிவர் சித்தி வேண்டிலேன். இந்த சித்து என சொல்லக்கூடியது கண்டிப்பா தேவை. ஆனால் அந்த சித்திய முத்திக்கு தடை. அந்த சித்து என சொல்லக்கூடிய அந்த சித்தி, அட்டமா சித்தியை வைத்துக் கொண்டு செயல்களை செய்து மற்றவர்களை மயக்குவது, தான் நினைத்த காரியத்தை செய்வது, புகழை விரும்புவது போன்றவைகள் எல்லாம் சித்தியாக கிடைக்கின்ற காரணத்தினாலே சிவஞானிகள் சித்தியை வெறுப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அட்டமா சித்தி பதிந்திருந்தாலும் கூட பயன்படுத்த மாட்டார்கள். பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தவும் தவற மாட்டார்கள். அட்டமா சித்தி எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் சிவஞானிகள் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் பயன்படுத்தி 2 இடத்துல வருகிறது. ருத்ர பசுபதி நாயனார் புராணத்துல லெகுமா என்று சொல்லக்கூடிய அட்டமா சித்தியை பயன்படுத்தி தான் கழுத்தளவு நீரிலே நின்று கொண்டு உடம்பு நீரிலே தூக்கி விடக்கூடாது என்பதற்காக தன் உடலை இரும்பு போல் கனக்கும்படியாக செய்து தண்ணிக்குள்ளே நின்றார். அது அட்டமா சித்தியிலே ஒன்று. பெருமிழலை குரும நாயனார் சுந்தரனை பிரிவிந்து ஆற்றேன் என சொல்லித்தான் உடனே கைலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக யோன நிலையினை கையாண்டு அந்த அட்டமா சித்தியை கையாண்டு உடனே தன்னுடைய கபாலத்தை திறந்து உயிரை அங்கே போக முடியாது சொன்னார். இதே மாதிரி அட்டமா சித்தியில பிரகாய பிரவேசம், வேறொரு உடம்பிலே தன்னுடைய உயிரை பாய்ச்சுதல் பிரகாய பிரவேசம், அதை பயன்படுத்தினார் திருமூல தேவநாயனார். ஏன்? அந்த பசுக்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக. எனவே சிவஞானிகளுக்கு அட்டமா சித்தி கைகூடும், ஆனால் அந்த சித்தியை முக்திக்கு தடை என்று பயன்படுத்த மாட்டார்கள். அது பயன்படுத்தினால் உலகுயிர்களுடைய ஒரு நன்மைக்காகத்தான் அது பயன்படுத்தப்பட்டது. ஆகையினாலே பொதுவாக முக்திக்கு தடை இந்த சித்தி என சொல்லக்கூடிய காரணத்தினாலே முனிவர் சித்தி வேண்டிலேன் வேண்டிலேன் திசாதிபதர் சிறப்பே, திசை காவலருக்குரிய சிறப்புகளையும் நான் நினைக்க மாட்டேன். சிறப்புன்னா இந்த பெருமை என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அது நம்முடைய அறிவை மயக்கி திசை மாற வச்சிடும். பெரும் புகழ். இந்த புகழ் ஒருவன் நம் முன்னே சொல்ல சொல்ல அதை கேட்க கேட்க கண்ணுண்டவனுக்கு ஒரு களிப்பு ஏற்படுவதை போல புகழினாலே ஒரு களிப்பு ஏற்படும். இதெல்லாம் நம்முடைய கோளறு பதிகத்துல ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுவார். இந்த புகழும் எனக்கு வேண்டாம், திசை தெய்வமான பலவும் அவங்கள போல நான் புகழை விரும்ப மாட்டேன் என்று அந்த துன்பங்கள் என்னை தாக்காதபடி என்னை காத்தல் வேண்டும் என்றுதான் ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுவார். எனவே திசை தேவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னால் அவர்கள் பெரும் புகழை விரும்புபவர்கள். எனவே அந்த புகழை தரக்கூடிய அறிவை மயக்கக்கூடியதையும் நான் விரும்புவது இல்லை என்று அழகா சொல்லி காட்டுறார். ஊத்தி வாழரா முடித்த பால்வண்ணனே உனது பக்தி வேண்டுவது அன்றியே, உன்னிடம் இடைவிடாத ஒரு பெரு அன்பை மட்டுமே நான் விரும்புவேன். மேலும் நரகிடைப்படினும் முக்தி வேண்டிலேன், துறக்கமும் வேண்டிலேன், முனிவ சித்தி வேண்டிலேன், வேண்டிலேன் சிசாதிபதர் சிறப்பு. இது எதை போன்றது என சொன்னா, ஒரு குழந்தை பலூன் வேணும்னு கேட்க, அந்த குழந்தைகிட்ட பலூன் வேணும்னு கேட்டோம்னா எனக்கு பலூன் வேணும் பலூன் வேணும் தான் சொல்லணும். இவனுக்கு பொம்மை தார வேண்டாம், எனக்கு பலூன் தான் வேண்டும். இவனுக்கு ஐஸ் வாங்கி தரேன், இல்லை எனக்கு பலூன் தான் வேண்டும். எது தனக்கு உகந்தது வேண்டியது என்று அறிந்ததோ அதையே அந்த குழந்தை கேட்பதை போல, மற்றவர்கள் எதை கொடுத்தாலும் அதை விரும்பாததை போல, நான் நரகத்துல இருந்தாலும் சொர்க்கத்தை விரும்ப மாட்டேன், நரகத்துல இருந்தாலும் சொர்க்கத்தை விரும்ப மாட்டேன், முத்திலே இருந்தாலும் அந்த இன்பத்தை நான் விரும்ப மாட்டேன், எனக்கு வேண்டியது அன்பு ஒன்றுதான் என்று அந்த குழந்தை எப்படி பலூனையே நினைந்து அதிலேயே ஒரு விருப்பத்தை காட்டுகிறதோ அதே போல இறைவனிடம் அதைத்தான். அதனால்தான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் காரைக்கால் அம்மையார் வேண்டியதாக சேக்கலார் சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் அருமையான ஒரு திருப்பாடல். சைவர்களாகிய நம்மிடம் இருக்க வேண்டிய இலக்கணம் என்ன? அருமையான பாடல். எது இருக்க வேண்டும் என சொன்னார், முதலிலே அவனது திருவடி மேலே நமக்கு நீங்காத இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருவடி பிழைத்தல் ரொம்ப குற்றம். திருவடியை நம்ம மறக்கவே கூடாது.
நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாத குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் படம் என்றார். திருவடியை மறக்கப்படாது. அதான் முதல்ல கேட்கிறார். சிறக்கத்தக்கது கருவையான் திருவடிநேயம். சைவனே உனக்கு வேண்டிய ஒரு சிறப்பு என்னவென்று என சொன்னார். அருவாபுரியில் இருந்திருக்கிற பார்வண்டநாதனுடைய திருவடிக்கு வைக்கும் அன்பே. ஒருபோதும் மறவாது நீங்காத அன்பு வை. சிறக்கத்தக்கது கருவையான் திருவடிநேயம். மறக்கத்தக்கது மற்றுள்ள சமயத்தின் மயக்கம். ஒரு புழு கிடைக்கிறது என்பதற்காக மீன் சென்று தூண்டில சிக்குகிறது. இதே போல புற சமயத்திலே கண்டு அது கவர்ச்சியை கண்டு வார்த்தை யாரத்தை கண்டு சென்று மயங்கி விடக்கூடாது. அப்புறம் மயங்கிட்டார். அது சூழல் அப்படி மறுநீக்கியார். எனவே மறக்கத்தக்கது மற்றுள்ள சமயத்தின் மயக்கம். பிற சமயங்களிலே இருக்கின்ற மயக்கம் நமக்கு நீங்குதல் வேண்டும். இதைத்தான் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். சைவத்திற்கு சைவ சமயமே சமயம்ங்கிற தெளிவு இருக்கணும். மாதவ சிவஞான சுவாமிகள் கலசைப்பட்டு அந்தாதிலே சொல்லி காட்டுகிறார். மாறி கலசைப்பட்டு அந்தாதி சிவஞான சுவாமிகள் மாறினேன் சமயபேத வழிபடும் புண்மையெல்லாம். பிற சமயங்கள் வழிபடுகின்ற அந்த பயனற்ற அந்த நெறிகளை எல்லாம் நான் அறிந்து நான் அங்கிருந்து திரும்பி மாறி வந்து விட்டேன். மாறினேன் சமயபேத வழிபடும் புண்மையெல்லாம். சாக்கினேன் தானே. அத்தோடு மட்டுமல்லாது தேறினேன் வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்று நம்முள் இருக்கின்ற ஆன்மாவுக்கு நிலைவேரை தருவது சித்தாந்த சைவமே என்று தெரிந்தேன். சித்தாந்த சைவமே என்று தெரிந்தேன். இதே கருத்தை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார். கலசைப்பட்டு தந்தாரி மாதவ சிவஞான சுவாமிகள். இதுவன்றி வேறு சமயத்தை நம்பில் இல்லை முக்தி உண்மை. எனவே சைவ சமயமே சமயம் என்று கொள்ளுகின்ற தெளிவு நமக்கு இருக்கணும். அதுதான் சொல்லி காட்டுகிறார். மறக்கத்தக்கது மற்றுள்ள சமயத்தின் மயக்கம். துறக்கத்தக்கது இவ்வுடம்பை. இந்த உடல் மேல் இருக்கின்ற பற்றை நாம் துறக்க வேண்டும். புலன் வழியே நாம் சொல்லுதல் கூடாது. அதை எல்லாம் செய்யணும். கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே. கள்ள புலன் மேல பற்று வைக்காது. இது ஈசனை காட்டுவதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே துறக்கத்தக்கது இவ்வுடம்பை. யான் என்று தொடர்பு. யான் எனது என்று சொல்லக்கூடிய இந்த அகங்காரத்தையும் துறக்கத்தக்கது. உடம்பு பட்டும் போடும். யான் எனது என சொல்லப்படுகின்ற அந்த மமகாரமும் தீர்க்க வேண்டும். ஆனா உனக்கு கிடைக்க வேண்டிய எது தெரியுமா? பிறக்கத்தக்கது சிவானந்த வாரியின் பெருக்கே. தொடக்கத்தக்கது பிறக்கத்தக்கது சிவானந்தவன். உன்னிடம் இருக்க வேண்டிய தோன்ற வேண்டிய நினைவு எது, தாகம் எது, வேட்கை எது, விருப்பம் எது? பிறக்கத்தக்கது சிவானந்த வாரியின் பெருக்கு. உன்னை தோன்ற வேண்டியது கடல் போன்ற பெரிய சிவானந்த வெள்ளம் தான் உன்னிடம் தோன்றுதல் வேண்டும். கடல் போன்ற சிவானந்த வெள்ளம் தான் தோன்றும். பொறிபுலன்கள் வழியே சென்று சிற்றின்பத்திலே செல்லாது நீ மேலான அந்த சிவானந்த பெருவாழ்வைத்தான் சிவபோகத்தைத்தான் விரும்புதல் வேண்டும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த ஒரு பாடலை படிச்சு இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். சிறக்கத்தக்கது கருவையான் திருவடிநேயம். மறக்கத்தக்கது மற்றுள்ள சமயத்தின் மயக்கம். மற்றுள்ள சமயம்னா புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம். இந்த அறுவகை சமயத்தை தான் சொல்லுகிறது. மறக்கத்தக்கது மற்றுள்ள சமயத்தின் மயக்கம். துறக்கத்தக்கது இவ் உடம்பு. உடம்பு துறக்கத்தக்கதுன்னா உடம்பு உடல் அர்த்தம் இல்லை. உடல் பற்று புலன்மொழி படுதல் கூடாது. யான் என்று தொடர்பு. யான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் தொலைதல் வேண்டும். பிறக்கத்தக்கது சிவானந்த வாரியின் பெருக்கே. உன்னிடம் தோன்ற வேண்டியது கடல் போன்று பரந்த அந்த சிவானந்த வெள்ளம் உன்னிடம் தோன்ற வேண்டும் என்று சைவர்கள் கொள்ளத்தக்கது எது, தள்ளத்தக்கது எது என சொல்லி காட்டுகிறார். தள்ளத்தக்கதை முதல்ல தள்ளினால் கொள்ளத்தக்கது தானே கைகூடும். அதனால்தான் முதல்ல தள்ளத்தக்கதை சொல்லி பின்பு கொள்ளத்தக்கதை சொல்லுகிறாங்க சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். வாழ்க மன்னவன் செங்கோல் மலைமுகில்
வாழ்க நான்மறை வானவர்கள் நானிலம், வாழ்க வைதிக சைவ மலர்த்திரு, வாழ்க அஞ்செழுத்து உண்மை நன்மந்திரம். திருச்சிற்றம்பலம்.